தமிழகத்தில் இன்னும் ஒரு வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவிருக்கிறது. திமுக கூட்டணி சலசலப்பே இல்லாமல் இருக்கிறது. அதிமுக கூட்டணி பரபரப்பாக காணப்படுகிறது. பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் அதிமுகவை பொறுத்தவரை ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அவர்களுக்கு அங்கே இடமில்லை என்றே தற்பொழுது வரை தெரிந்திருப்பதால் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஆதரவு பாஜக கூட்டணிக்கு, என்டிஏக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். கூட்டணி உள்ள வருவாரா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பாரா என்று இருக்கு. இந்த நிலைமையில் பாஜகவிற்கு புதிய தலைவர் கிடைத்திருக்கிறார். இப்படி இருக்க திமுக கூட்டணி சலசலப்பு இல்லாமல் இருந்தாலும் சர்ச்சையில் சிக்கிவிட்டது. திமுகவை பொறுத்தவரை அமைச்சர் பொன்முடியின் பேச்சு மிகப்பெரிய கண்டனத்தை எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமில்ல, கட்சி பதவியை அவரிடமிருந்து பறித்திருக்கிறது. அதிமுக என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய மகளிர் அணி இவருக்கு எதிராக போராட்டத்தில் குதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னாலும் எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க, எப்படிங்க அந்த மாதிரி பேசிட்டு மன்னிப்பு கேட்க முடியும், அது நாகரிகம் இல்லை, நாங்கள் போராட்டத்தில் குதிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். சரி, பொன்முடி விவகாரத்தில் சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதில் இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம பாஜக கூட்டணிக்கு வந்தோமே ஆயின் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன? தேமுதிக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறத நாங்கள் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அப்போ தேமுதிக எந்த கூட்டணியில் இடம் பிடிப்பார்? பாஜக தேமுதிகவை இழுக்க முயற்சிக்குமா அல்லது திமுக முயற்சிக்குமா? தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் அவங்க எந்த கூட்டணியில் இடம் பெறுவார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கும். விஜய் என்ன சொல்றாரு, பாஜகவிற்கு திமுக மறைமுக ஆதரவாக கூட்டாளியாக செயல்படுகிறார்கள், அதிமுகவோ பகிரங்க கூட்டாளியாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கவில்லை, ஆரம்பத்திலிருந்தே திமுகவையும் பாஜகவையும் விமர்சித்து வருகிறார். பாஜக அதிமுகவோடு இணைந்ததால் அங்கே விஜய் செல்ல சாத்தியமில்லை என்று சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணிக்கும் செல்ல சாத்தியமில்லை. அப்போ விஜய் தனித்து விடப்பட்டாரா, அதிமுகவை நம்பி ஏமாந்து விட்டாரா? இது போன்ற கேள்விகள் எல்லாம் அரசியல் வல்லுநர்களால் முன்வைக்கப்படுகிறது. தனித்து களமாடினால் விஜய் யாருடைய வெற்றி வாய்ப்பை சேதம் செய்வார்? இல்லை தனக்கென இந்த வாக்கு வங்கி, தனக்கென எவ்வளவு வாக்கு வங்கி இருப்பதை நிரூபிக்க விஜய் தனித்து களமாடுவாரா? சீமானுடைய வாக்கு வங்கி என்னவாகும்? சீமான் கடைசி வரை தனியாக தேர்தல் நிற்பாரா அல்லது பாஜக அவரை உள்ளே இழுக்க முயற்சி செய்வார்களா? அண்ணாமலையும் சீமானும் பரஸ்பரமாக புகழ்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் இப்படி இருக்க, விஜய் தங்களுடைய முதல் பூத் கமிட்டி மாநாட்டை கோவையில் நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அதிமுக பாஜக வாக்கு வங்கியில் கை வைக்க முயற்சிக்கிறாரா என்றும் பேசப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்க, பாமக பக்கம் வந்தோம் அப்படின்னா, திரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். என்னை சந்திக்க யாரும் என்னை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமில்லை, இன்னொரு பக்கம் மதிமுகவில் வந்தால் இன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் துரை வைகோ கோபித்து வெளியே சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அங்கேயும் பரபரப்பாக பேசப்படுகிறது. திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் நீடிப்பாரா என்ற கேள்விக்கு திருமாவளவன் என்ன சொல்றார், இங்கே தான் நாங்கள் இருப்போம், 1-2 சீட்டு கூடுதலாக கிடைக்குது, இல்லை அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லி வேற எங்கேயும் போக மாட்டோம், இது கொள்கை போட்டி என்று உறுதியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளதால் அதிமுகவுக்கு தான் ஆபத்து என்று திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அரசியல் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, பாஜக எந்த மாநிலத்தில் நுழைய விரும்புகிறதோ அங்கே மிகப்பெரிய கட்சியோடு கூட்டணி அமைக்கும். ஆனால் சில ஆண்டுகள் பொறுத்து பாஜகவே அங்கே மிகப்பெரிய கட்சியாக இருக்கும். கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆரம்பத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக வலம் வந்தாலும் போக போக அவர்களுடைய செல்வாக்கு சரிந்துவிடும். இதைத்தான் திருமாவளவன் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கூட்டணி அமைந்த கூட்டணி தான், ஆனால் இது தோல்வி கூட்டணி, 2021 தேர்தலில் மீண்டும் மக்கள் இவரை நிராகரிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இப்படியாக தமிழகத்தில் தேர்தல் களம் பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறது. அடுத்த ஓராண்டு சுவாரஸ்யத்திற்கு சற்றும் பஞ்சம் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.